கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதல் மனிதராக இவ்வுலகில் தேவனால் மண்ணை பயன்படுத்தி படைக்கப்பட்டவர். குழந்தை பருவத்தை அறியாதவர். தாய் தந்தை நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரின் பாசத்தை அனுபவிக்காதவர். ஆனால் தேவன் தாமே இவரோடு நேரடியாக பழகி இவருக்கு துணைவராய் இருந்தார். தேவன் ஏவாளை படைத்து இவரிடம் கொண்டு வந்து இவர் கேட்ட துணையாக அளித்தார். ஆதாமோ தனக்கு யாவற்றையும் அளித்த தேவனை நேசிப்பதை விட தேவன் அளித்த தனது மனைவியை அதிகமாக நேசித்ததால் மனைவி தந்த கனியை பெற்றுக்கொண்டு அதை உண்பது தவறு என்று அறிந்திருந்தும் துணிகரமாய் அதை உண்டார். தேவனை நேசிப்பதை காட்டிலும் தேவன் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிவதை காட்டிலும் மனைவியின் மேல் அன்பு இருந்ததினால் மனைவி சொன்ன வார்த்தையை அவர் கேட்டு துணிகரமாய் அது பாவம் செய்ததாக இங்கு சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களை, நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் சொன்ன வார்த்தைகள் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதன்படி தான் நடக்க வேண்டுமே தவிர மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ இல்லை நண்பர்களோ உற்றார் உறவினர்களோ யார் சொன்னாலும் நாம் கேட்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு மட்டுமே நாம் கீழ்ப்படுத்தி நடக்க வேண்டும். சரிங்களா? தேங்க்யூ.